ஜூலை 11, 12ஆம் தேதிகளில் விமான கட்டணம் 4 மடங்கு வரை உயர்ந்துள்ளது. வார இறுதி நாட்களில் ரயில்களும் நிரம்பி வழிவதால் மதுரை, கோவைக்கு சிறப்பு ரயில்கள் இயக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வார விடுமுறை என்பதாலும் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆனி மாதத்தின் கடைசி முகூர்த்த நாள் என்ற காரணத்தாலும் மக்கள் அதிக அளவில் பயணிப்பதால் விமான கட்டணம் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. சென்னையிலிருந்து மதுரை செல்லும் விமானங்களில் கட்டணம் 4000 ரூபாயிலிருந்து 16,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. பண்டிகை காலங்கள், முகூர்த்த நாட்களில் விமான கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்படுவதாக கூறும் பயணிகள் இதுகுறித்து பல புகார்கள் எழுந்தபோதும் ஒன்றிய அரசு கட்டண உயர்வை தடுக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். நடுத்தர மக்கள் தாண்டி மேலே போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போகிறாங்க. அந்த ஃப்ளைட்டும் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4000 ரூபா இருக்கிற டிக்கெட்டு 12,000 ரூபா, 10,000 ரூபான்னுலாம் ஏறுது. அப்படி அந்த பிளைனும் கூட பத்துறதில்லை ஃப்ளைட்டு. இப்படி இருக்கிற நேரத்தில் மக்களுடைய நலனை கருதி போர்க்கால அடிப்படையில் இது சிறப்பு ரயில்களை வந்து கண்டிப்பாக இது இயக்கணும். தாம்பரம் டு போத்தனூர் ஜங்ஷனுக்கு ஒரு வண்டி விட்டாங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா யானைக்கு சோளப்பொரி போட்ட மாதிரி தாங்க. சென்னையிலிருந்து மதுரை, கோவை போன்ற முக்கிய நகரங்களுக்கு செல்லும் அனைத்து ரயில்களிலும் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. காத்திருப்போர் பட்டியலும் நிரம்பியதால் வரும் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் பெரும்பாலான ரயில்களில் முன்பதிவு நிறுத்தப்பட்டுள்ளது. எனவே சென்னையிலிருந்து மதுரை, கோவை உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கு இரவு நேரங்களில் கூடுதல் ரயில்கள் இயக்க பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிலம்புல பாத்தீங்கன்னா செகண்ட் ஏசி பிரீமியம் தட்டில் கடைசி டிக்கெட் போடும்போது 5200 ரூபா ஒரு டிக்கெட். இப்போ பாத்தீங்கன்னா இதனால விமான கட்டணமும் பாத்தீங்கன்னா 13,000, 14,000 நீங்க மதுரையில இருந்து, தூத்துக்குடியில இருந்து சென்னை செல்வதற்கு. சோ இப்ப சாமானிய மக்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்க கூடாத ஒரு நிலை தான் இருந்துகிட்டு இருக்குது. கூடுதல் ரயில்கள் இயக்க வேண்டும். பாண்டியனுக்கு பதில் இன்னொரு பாண்டியன், நெல்லைக்கு பதில் இன்னொரு நெல்லை, பொதிகைக்கு பதில் கூடுதலாக இன்னொரு ரயில். இந்த மாதிரியான ஒரு கான்செப்டுக்கு போனோம். வார இறுதி நாட்கள் அதிகமா இருக்குது, எந்த இடங்கள்ல இருந்து அதிக முன்பதிவு இருக்குது அதை கருத்தில் கொண்டு கூடுதல் ரயில்களை இயக்க பார்க்கணும். வார இறுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி நாட்களில் வந்து அதிகமான சிறப்பு ரயில்கள் வந்து இந்த மாதிரியான சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை போன்ற நகரங்களுக்கு வந்து செயல்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய புக்கிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷனில் சில மாற்றங்களை கொண்டு வரணும். எல்லா மக்களுக்குமே பயனுள்ளதாக எளிதான முறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கிங் வந்து ரிசர்வேஷன் சிஸ்டம் கொண்டு வரணும். பண்டிகை காலங்கள் மற்றும் முகூர்த்த நாட்களில் இதே போன்ற நிலை தொடர்வதால் வார இறுதி நாட்கள் மற்றும் முக்கிய நாட்களை கருத்தில் கொண்டு சிறப்பு ரயில்கள் இயக்க வேண்டும் என்பதே மக்களின் முதன்மையான கோரிக்கையாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.